ஃபியாட் கரன்சி ஒரு ஐஎன்ஆரை வந்து நான் இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு அனுப்பணும்னா அதுக்குன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதை அனுப்புறதுக்கு பேங்க் வழியாக அனுப்புறதுக்கு ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி என்னன்னு சொல்லுவோம்னா ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கு வந்து 10,000 பேர் 50,000 பேர் 70,000 பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண வருவாங்க. அப்போ ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்துச்சு. அந்த ப்ராஜெக்டோட பேர் தான் கீட்டா, KTA. இவங்க ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,40,00,000 டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் சொல்கிறாங்க. அது அந்த டெக்னாலஜிக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கர். இதுதான் அவங்க டெக்னாலஜி. கீட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு பேர் வந்து ஆங்கர். ரூபாய் அனுப்புனாலும் அதை டோக்கனைஸ் பண்ணிக்குது, யூஎஸ்டி அனுப்புனாலும் டோக்கனைஸ் பண்ணிக்குது, மெக்சிகன் பெசோ அனுப்புனாலும் டோக்கனைஸ் பண்ணிக்குது, யூரோ அனுப்புனாலும் டோக்கனைஸ் பண்ணிக்குது, ETH அனுப்புனாலும் டோக்கனைஸ். இங்கே பொறுத்த அளவுக்கு அதாவது வந்து போய் சேர்ற வேகன்றது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நிமிஷத்தில் போய் சேர்ந்துருது. ஃபஸ்ட்டு திங் ஸ்பீடு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்டு. நீங்கள் ஷிஃப்ட்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு பெரிய கமிஷனை பிடிப்பாங்க. வேற இங்கே வந்து இட் இஸ் வெரி 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 லெஸ். ஸோ டைரெக்டாக இப்போ கூகுள் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீட்டாவோட காம்படிட் பண்ண போகுது. ஏன்னா கூகுளே ஒரு பிளாக் செயினை உருவாக்குறாங்க, ஃபினான்ஷியல் பேமெண்ட்ஸுக்காக உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரில் ஒரு பிளாக் செயின் உருவாகுது. ஏன்னா அவங்க டைரெக்டாக கம்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இதை வளர விட மாட்டாங்க. ரெண்டாவது வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா XRP வழியாகவும் இதுக்கு நிறைய த்ரெட் இருக்கும். XRP கம்யூனிட்டி வந்து பெரிய கம்யூனிட்டி. அவங்க அந்தளவுக்கு கீட்டாவை பற்றி நிறைய ஃபண்டை கிளப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க.